கோட்டூர்ல தலைவர் ஜெயிச்சிரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யோ சத்யராஜ், என்னையா அழுதுகிட்டு இருக்க? உன்னையெல்லாம் பெரிய மனுஷன் நினைச்சேன், நீ பாட்டு அழுதுகிட்டு இருக்க. ஸ்டாலின் தோத்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஸ்டாலின் தோக்கலைன்னா தான் தமிழக மக்கள் அழுது இருப்பாங்க, பேரதிர்ச்சியில் இருந்திருப்பாங்க. ஆட்சி எங்க நடத்துறாங்க? 5 வருஷம் கன்றாவியான ஆட்சியை நடத்திட்டு இன்னைக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சி பண்ணதோட லட்சணம் தான் சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதியிலேயே மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சு குஜிலி மாசத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலினை. இன்னைக்கு வந்து இந்த கொத்தடிமை கேங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் இப்போது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த தேர்தலில் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு. யோ, முதல்ல திமுக கிட்ட இப்போ எத்தனை கூட்டணியில் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு கோபால்சாமி மட்டும்தான் திமுக கூட்டணியிலேருந்து போகல. அதுவும் ஏன் போகல அப்படின்னா, அவங்க போட்டியிட்டது திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை தனிச்சின்னத்தில் போட்டிட்டா திருன்னு ஓடி போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கையில இவங்க கொடுக்குற பில்டப் இருக்க, அதுலேயும் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயில இருக்காங்கல்ல, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. திமுக கிட்ட இருந்து 25 கோடி ரூபாயை வாங்கி சாப்பிட்டுவிட்டு இன்னைக்கு திமுகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. திமுகவில் இருக்கின்ற 200 ரூபா கொத்தடிமைகள் எல்லாம் இன்னைக்கு உண்டியல் கம்யூனிஸ்ட போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வராங்க. Congratulations on becoming India's longest serving elected prime minister. இப்படி உலக நாட்டு தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்திட்டு வராங்க. 4399 நாட்கள் பாரத தேசத்தை தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு இருக்கிற பிரதமர் அப்படிங்கிற பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி அந்த சாதனையை நேரு அவர்கள் வச்சிருந்தாரு. நேரு அவர்களுடைய காலகட்டத்தில எல்லாம் இதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது. ஏன்னா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எல்லாமே காங்கிரஸ் தான்ப்பா, காங்கிரஸை தவிர எதிர்கட்சிகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி சாதனை நிகழ்த்துறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர்ற நேரத்தில் உள்நாட்டு துரோகிகள், சொந்த கட்சியில் இருக்கின்ற ஒரு சில துரோகிகள் எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர், ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு பாரதத்துக்கு வரவே கூடாது. அதுவும் தேசத்தை நேசிக்கின்ற RSS பிஜேபி போன்ற அமைப்புகளில் இருந்து பிரைம் மினிஸ்டர்கள் வரவே கூடாது அப்படின்னு பயங்கரமான முயற்சி, என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி ஒரு வாட்டி கிடையாது, 2 வாட்டி கிடையாது, தொடர்ந்து 3 முறை பாரத தேசத்தை ஆண்டுகிட்டு இருக்கின்ற ஒரு பிரைம் மினிஸ்டரா இன்னைக்கு ஜொலிச்சுட்டு இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் மக்களுக்காக பல்வேறு பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்திய தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு துறையையும் பார்த்து சிறப்பான ஆட்சியை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துட்டு வராரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கையில நம்ம நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி, இராணுவ தளவாடங்களோட உற்பத்தி எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? வெறும் 800 கோடி. ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா? இந்த 12 வருடங்களில் கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாயாக அது இன்னைக்கு உயர்ந்து நிற்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை நம்ம நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி காலம் வரைக்கும் எவ்வளோ தெரியுமா உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க? வெறும் 40,000 கோடி. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1,60,000 கோடி அன்னைக்கு அது உயர்ந்திருக்கு. 200% வந்து எல்லாத்துலேயும் காங்கிரஸை விட சிறப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. வெறும் வாயால மட்டும் பேசுறது கிடையாது, செயல்லையும் சிறப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் மீண்டும் மக்கள் பிரதமருக்கு வாக்களிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு வரலாற்று சாதனையும் பண்ணியிருக்காரு. 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் குஜராத்தோட சிஎம்மாக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. அன்னைக்கு தொட்டு அவர் பிரதமர் ஆகிற வரைக்கும் குஜராத்தோட சிஎம் அவர் தான். தொடர்ந்து 3 முறை மக்கள் அவரை சிஎம்மா, குஜராத்தோட சிஎம்மா குஜராத் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ தொடர்ந்து 3 முறை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. இந்த கணக்கை பார்க்கையில் அவர் 2001 இருந்து இது வரைக்கும் 9,010 நாட்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் இருந்த சரித்திர தலைவனாக, இந்தியாவில் யாருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்பை
மக்கள் வழங்கவே இல்லை. சரித்திர தலைவனாக இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆர்எஸ்எஸோட பிரச்சாரக்கு, ஒரு ஆர்எஸ்எஸோட சாமானிய தொண்டன் இன்னைக்கு தேசத்தோட பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதுவும் இந்தியாவோட அதிக நாள் இந்தியாவை ஆண்ட பிரைம் மினிஸ்டர் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னு ஒவ்வொரு தேசியவாதியும் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம். இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனையை இன்னொரு ஆர்எஸ்எஸ் காரனால மட்டும்தான் முறியடிக்க முடியும். ஏன்னா தேசத்தை நேசிச்சு சுயநலம் பாராம வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த தேச மக்களும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடிட்டு இருக்க வேலையில இந்த இத்தாலி காங்கிரஸ் பயிலுவ பயங்கரமா கதறிட்டு வராங்க. குறிப்பா ரீகவுண்டிங் மினிஸ்டர் ப. சிதம்பரம் இருக்காப்ல, அவர் ஒரு கதையை அளந்து விட்டுருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. 4399 நாட்கள் நரேந்திர மோடி பிரதமராக தொடர்ந்து இருப்பது பாராட்ட வேண்டிய சாதனை. ஆனால் அது ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்தது என்று சொல்வது மிகப்பெரிய பிழை. 1947 முதல் 1952 வரை நேரு பிரதமராக இருந்தார் அல்லவா, அந்த கணக்கையும் நீங்கள் சேர்த்திருக்க வேண்டும் அல்லவா, அது தவறல்லவா அப்படின்னு ப. சிதம்பரம் கண்ணீர் விட்டு கதறி இருக்காப்ல. இந்த ரீகவுண்டிங் மினிஸ்டருக்கு எப்படி புரிய வைக்கிறது? 1947 இருந்து 1952 வரைக்கும் மாமா பிரதமராக இருந்தார். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கிடையாது அப்படிங்கிறத இந்த ரீகவுண்டிங் மினிஸ்டருக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதனால தான் காங்கிரஸ்காரங்க பயங்கரமாக கதறிட்டு வராங்க. அவங்களால ஜீரணிக்கவே முடியலை. ஒரு ஆர்எஸ்எஸ் பிரைம் மினிஸ்டர் நேருவோட சாதனையை முறியடிக்கிறதா அப்படின்னு காங்கிரஸ்காரவங்க அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த வேளையில் வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஆட்டம் போட்டுச்சு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ கண்ணியமானவர். அவர் வெஸ்ட் பெங்கால் மக்களுக்காக நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக வெஸ்ட் பெங்கால் போகிறாரு. வழக்கமாக பிரைம் மினிஸ்டர் வரையில் மாநிலத்தோட முதலமைச்சர்கள் போய் வரவேற்பாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி திமிரா, நான்லாம் வரவேற்க மாட்டேன், நான்லாம் யார் தெரியுமா, வெஸ்ட் பெங்கால்னா எனக்கு தான், எனக்கு எழுதி கொடுத்தது தெரியுமா அப்படின்னு பயங்கர தெனாவிட்டாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சு மக்கள் நிறைய இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் ரவுடிகளை செருப்பாலே அடித்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேளையில் மம்தாவோட கட்சி சின்ன பின்னமாக நொறுங்கிருச்சு. மம்தாவோட ஆட்டமும் அங்கே அடங்க தொடங்கியிருக்கு. மம்தா பானர்ஜியோட கட்சிக்கு 28 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த 28 எம்பிக்களில் 20 எம்பிக்கள் எப்பா மம்தா பானர்ஜி உன்னோட நாங்கள் இருக்க மாட்டோம், நீ தேச விரோத கொடூர சக்தி, அதனால் நாங்கள் மோடியோட போகிறோம், பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு 20 எம்பிக்கள் பிஜேபியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூடிய விரைவில் தனி பெரும்பான்மை பெறுவார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் மகிழ்ச்சியான செய்தியாக மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகமா அந்த அளவு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாப்புல. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, திருமணத்தின் போது மணமக்களை வாழ்த்துவதற்காக ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அச்சதை போடுவாங்கல்ல அரிசியில், அதை எல்லாரும் நிறுத்த வேண்டும். ஏன்னா இந்தியா முழுவதும் எத்தனை டன் அரிசி தெரியுமா, அதனால் வீணாகுது அப்படின்னு இந்த இந்தியன் கம்யூனிஸ்ட் பயிலுவலுக்கும் இந்த தீகா பயிலுவ இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரே எண்ணம் தான், இந்த ஹிந்து கலாச்சாரத்தை எப்படியாவது அழிச்சு ஒழிச்சிடணும், அதை வச்சு தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் இருக்காங்க. அரிசி வீணா போகுது அப்படின்னு பேச தெரிஞ்ச அந்த உண்டியல் பயிலுவலுக்கு திமுக ஆட்சியில் தார்பாய் வாங்கி கொடுக்காம எத்தனையோ குடோன்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன் அரிசி நெல் வீணா போச்சு. அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனால் எப்படியாவது இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவா இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தாவேகாவோட அமைச்சர் அருண்ராஜும் செங்கோட்டையனும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. ஐயா, இந்த ஆட்சியோட செயல்பாடு உங்களுக்கு எப்படி, எந்த அளவுக்கு திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்ன பதில் இருக்கு, அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி பதிலை சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் காலையில் ஷார்ப்பாக 10 மணிக்கு தலைமைச் செயலகம் ஈவினிங் 5 மணிக்கு தான் அவர் ரிட்டர்ன் போகிறாரு. அதுவும் சாப்பாட்டை அவரே கட்டிட்டு வந்துடுறாருங்க.
சாப்பிட்றதுக்கு வெறும் 30 நிமிடம் தான் எடுத்துக்கிறாரு தெரியுமா? இந்த மாதிரி முதலமைச்சர் எங்கேயாவது இருக்கிறாங்களா? உலகத்திலே இருக்கிறாங்களா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா அப்படின்னு இவங்க பேசுறத பார்க்கல உண்மையிலே செம காமெடியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வன்னியரசு, பிசிகேவை சேர்ந்த மினிஸ்டர் வன்னியரசு, தவேக கூட்டணியில் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு? ஒரு இடத்துல போய் பேசல கிறிஸ்தவ மக்களிடம் ஒற்றுமை இல்லை அப்படின்னு அவங்கள ஒற்றுமைப்படுத்துறதுக்காக பேசியிருக்காரு. இதே விஷயத்தை பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகளோ இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசுனா, இதே வன்னியரசு, இதே விசிகே கட்சியோட தலைவர் பிளாஸ்டிக் சேர் சார் இப்போ சோஃபா திருமாவளவன் என்ன சொல்லியிருப்பாரு? ஐயோ ஐயோ மதவெறி பிடிச்சு பேசுறாங்க, மதவாதத்தோட பேசுறாங்க அப்படின்னு பயங்கரமா ஒப்பாரி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சிக்கு தகுந்த மாதிரியே எப்படியெல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா? திமுக ஆட்சியில் இருக்கையில இஸ்லாமியர்கள் இஸ்லாம் இஸ்லாம் அப்படின்னு பயங்கரமா முட்டு கொடுக்கிற இதே விசிகே கட்சிக்காரங்க இன்னைக்கு ஜோசப் விஜய் ஆட்சி வந்தோன்னே கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா இருக்கணும், கிறிஸ்தவர்களோட ஓட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு என்னமா பேசுறாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த விஷயங்களை கண்டிப்பா சிந்திக்கணும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.